So, good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 5th லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் பாண்ட் தியரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய கிளாஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விபிடி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலன்சி பாண்ட் தியரியும் சொல்லலாம். ஸோ அல்ஃபர்ட் வெர்னர் கன்சிடர் த பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் as the bonding between Lewis acid and Lewis base. அல்ஃபர்ட் வெர்னர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பாண்டிங் அப்படிங்கிறது எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட்க்கும் லூயிஸ் பேஸ்க்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. His approaches is useful explaining some of the observed properties of coordination compounds. இது மட்டும் இல்லாமல் சம் அப்சர்வேஷன்ஸும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் such as color and magnetic properties etc. of the complex could not be explained on the basis of his approach. இவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இது எதையுமே அவங்களால என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கலராக இருக்கட்டும் இல்லை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும். ஸோ வெர்னர்ஸ் theory and then Linus Pauling proposed the VBD theory which assumes the bond formed between the central metal atom and ligands is purely covalent. ஸோ VBD theory பிரகாரம் பார்த்தீங்கன்னா லினஸ் பாலிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்க, பாண்ட் அப்படிங்கிறது எதுக்கும் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா in between central metal atom and the ligand ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா purely covalent இருக்குன்னு சொல்கிறாங்க. Bethe and Van Vleck treated the interaction between the metal ions and the ligands are electrostatic and extend the crystal field theory to explain the properties of coordination compounds. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, மெட்டல்ஸ்க்கும் லிகான்ஸ்க்கும் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி மூலிமா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணாங்க, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்தர் லிகாண்ட் ஃபீல்டு தியரி எல்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லிகாண்ட் ஃபீல்டு தியரி அண்ட் தென் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி எம்ஓடி தியரின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தியரியுமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாண்டிங்கோட நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விபி தியரி பார்க்க போகிறோம், வேலன்சி பாண்ட் தியரி. ஸோ வேலன்சி பாண்ட் தியரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாண்ட் எதுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் தென் லிகாண்ட். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் மெட்டல் கூட பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட். மெட்டல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், கொடுக்கக்கூடிய லிகாண்ட் எலக்ட்ரான் கொடுக்கக்கூடியதை இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி ஃபார்ம் ஆக உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லிகாண்ட் அப்படிங்கிற லிகாண்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வேக்கண்ட் ஆர்பிட்டால் அதாவது மெட்டலில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு இது என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியல, ஒன்று ஓவர்லேப் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ மெயின் அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் விபிடி தியரி இதில் சம் அசம்ப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னு பாருங்கள். த லிகாண்ட் மெட்டல் பாண்ட். அப்போ லிகாண்டு பாருங்கள், இங்கே லிகாண்டு எதுக்கு ஏரோ மார்க் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகாண்ட் அப்படிங்கிறது மெட்டல். அப்படின்னா லிகாண்டு தான் எலக்ட்ரான் அப்படிங்கிறது மெட்டலுக்கு கொடுக்கும். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன டைப் ஆஃப் நேச்சராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோவலன் நேச்சராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் எது ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா லிகான்ஸ். அந்த லிகான்ஸ் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு கொடுக்கும். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸில். ஸோ ஈச் லிகாண்ட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஃபீல்டு ஆர்பிட்டால் கண்டெய்னிங் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு லிகான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்பல்சரி அங்கே இருக்கும். In order to accommodate the electron pair donated by the ligand, the central metal ions present in complex provides required number of vacant orbital. ஒரு எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லிகான்ஸ் டொனேட் பண்ணுதுன்னா எதை டிபெண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கட்டும் இல்லை அயனாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு தகுந்த மாதிரி இந்த லிகான்ஸ் கொடுக்கும். அப்போ லிகான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவையோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். The vacant orbital of central metal atom undergoes hybridization. அப்படி எலக்ட்ரான்ஸ் கொடுக்கவங்கள அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the process of mixing of atomic orbitals. அந்த இடத்துல ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். அப்படி ஆகக்கூடிய அந்த ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, எனர்ஜி வைஸ் பார்க்கக்குள்ள கம்பேரபிளாக இருக்கணும். ஸோ அந்த ரெண்டும் ஃபார்ம் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஆர்பிட்டால்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும்.
இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும்ல அந்த இடத்துல நியூ ஆர்பிட்டால்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்பிட்டாலோட எனர்ஜியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், the vacant hybridized orbital of central metal ion linearly overlap with the filled orbital of the ligand to form coordinate covalent sigma bond between the metal and the ligand. ஸோ hybridized orbital அதாவது central metal atomல இருக்கக்கூடிய vacant orbital ஸோ ஓவர்லேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்டு கூட. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பாண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறத சிக்மா பாண்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எதுக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கும் அந்த லிகாண்ட்ஸ்க்கும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஜாமெண்ட்ரி இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2ஆக இருந்ததுன்னா அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியாக இருக்கும். ஜாமெண்ட்ரிங்கிறது லீனியராக இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீனியருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கோஆர்டினேஷன் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் SP2. அப்போ ஜாமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார். எக்ஸாம்பிள் HgI3 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 4 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரெண்டு ஜாமெண்ட்ரி வரும். ஒன் இஸ் SP3 அண்ட் another ஒன் இஸ் DSP2. ஒன்று டெட்ராஹீட்ரலாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனராக இருக்கும். 5 அப்படின்னு சொன்னால் DSP3 ட்ரைகோனல் பைபிரிமிடல் FeCO5 அயன் பென்டா கார்பனைல். அண்ட் 6th ஒன் அப்படின்னு சொல்லுவாங்களா கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆகுதுன்னா ரெண்டு ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். ஒன் இஸ் D2sp3 அண்ட் another ஒன் இஸ் sp3d2. D2sp3ன்னு சொல்லுவாங்களே அதை என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். sp3d2 அப்படின்னு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இந்த octahedral complex, if n-1 d orbitals are involved in the hybridization, then they are called inner orbital complex. ஸோ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, D2sp3. இந்த இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ். If the nd orbitals are involved in the hybridization, then they such complex are called as outer orbital or high spin or spin free complex. அப்படி Hn அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா it is represented as a principal quantum number of the outermost shell. எந்த quantum number அப்படிங்கிறத சொல்கிறாங்க n. 8th பாயிண்ட் பாருங்கள், the complex containing the central metal atom with unpaired electrons are paramagnetic. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பேராமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேரா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் டயாமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் லிகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த லிகான்ஸ்லாம் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CO கார்பனைலாக இருக்கட்டும், இல்லை CN சயனைட் லிகான்ஸாக இருக்கட்டும், இல்லை EN எத்திலின் டையமைனாக இருக்கட்டும், இல்லை அமோனியா லிகான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி லிகான்ஸ் எல்லாம் மெட்டல் கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் ஆஃப் எலக்ட்ரான் பேரிங் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் இருந்தால் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பேர் பண்ணும். எந்த ஒரு எலக்ட்ரான்ஸுமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்க விடாது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிடும். Greater the overlapping between the ligand orbital and the hybridized metal orbital, greater its bond strength. அப்போ ligand ஆர்பிட்டாலுக்கும் ஹைப்ரிடைஸ்டு மெட்டல் ஆர்பிட்டாலுக்கும் ஓவர்லேப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஹை பாண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிக்கல் டெட்ராகார்பனைல் NiCO4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதாவது நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d8 4s2 போட்டாச்சு. டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியாச்சு. S2 அப்படின்னு சொல்லுவாங்களா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் லிகான்ஸ் இருக்குன்னு பாருங்கள், CO அப்படிங்கிறது கார்பனைல், இட் இஸ் a ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ் இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னேன், எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அன்பேர் எலக்ட்ரான்ஸை இந்த ஆர்பிட்டால்ஸ் போய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் இந்த டி ஆர்பிட்டாலில் போயிட்டு ஷிஃப்ட் ஆகி இந்த 2 எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிடுச்சு. அப்போ பேர் பண்ணோம்னா நமக்கு S ஆர்பிட்டால் என்ன ஆகிடும், வேக்கண்ட் ஆகிடும். P ஆர்பிட்டாலும் நமக்கு வேக்கண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் நமக்கு 4 பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் லிகான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ நமக்கு 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் நமக்கு போதும். நமக்கு 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் கிடச்சிடுச்சு.
1 2 3 4. அப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். sp3 அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4, லிகாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர். இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு எல்லாமே எது எலக்ட்ரானை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா CO அப்படிங்கிற இந்த லிகாண்ட் எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால அதனுடைய ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல். இங்கே ஏதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேராக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க 0. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0னா நம்மளால் மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மேக்னெட்டிசம் என்ன மேக்னெட்டிசம் கேட்டிங்கன்னா இட் இஸ் அ டயாமேக்னெட்டிசம். அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா μs = n × n+2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம n அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 0 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். NaCN4 இந்த இடத்துல 4- வராது, 2- வரும். ஸோ 2- வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல Na2+ வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நிக்கலோட கான்ஃபிகரேஷன் எழுதணும், அதுக்கடுத்து Na2+க்கு கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். 2+ன்னு சொல்லுவங்களா அவுட்டர் ஷெல்லிலேருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 3d8 4s0 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ Na2+ அப்படின்னு சொல்லுவங்களா இந்த 3d8 அப்படிங்கிறப்போ 5 ஆர்பிட்டால்ஸ் வரும், d ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். s ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்கும். நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CN அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேர் பண்ணும். d ஆர்பிட்டாலில் இங்கே இருக்கக்கூடிய 2 அன்பேர் எலக்ட்ரான்ஸும் பேர் ஆகிறதுனால இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே போகிறதுனால இது எல்லாம் எம்டி ஆகிடும். ஸோ இப்போ 1 2 3 4 5 அப்போ 5 நமக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால் கிரியேட் ஆகும். நமக்கு தேவையானது எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் கேட்டிங்கன்னா 4 தான். ஏன்னா நமக்கு இங்கே லிகாண்ட் 4 தான் இருக்குது. அப்போ நமக்கு 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருந்தால் போதும். எதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் இந்த சயனைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டாலிருந்து கொடுக்கும். ஏன்னா இதிலேருந்தே நமக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகிறதுனால d ஆர்பிட்டாலிருந்து கொடுக்கும். அப்போ d ஆர்பிட்டால் 1, s ஆர்பிட்டால் 1, p ஆர்பிட்டால் 2 கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா dsp2 கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 பிகாஸ் the number of ligands is equal to 4. ஸோ இப்போ dsp2 அப்படின்னு சொல்லுவோம்ல நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸே கிடையாது, எல்லாமே பேராக இருக்கிறதுனால number of unpaired electron is equal to 0. That means there is no unpaired electron. ஸோ இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ 0 அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாடலில் ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. FeCN6 அதே மாதிரி தான் மெட்டலுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும், அதுக்கடுத்து 3+. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா F தான் நம்ம Fe கண்டுபிடிக்கிறோம். அப்போ Xன்னு எடுத்துக்கிறோம். CN அப்படின்னு சொல்லுவோம்ல CNோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 × 6 -6 இங்கே நெட் சார்ஜ் இருக்குது. அப்போ -3 = வரும். ஸோ இந்த -6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரவங்கள +6 மாறும். ஸோ +6 -3 = Xன்னு சொன்னால் +3 = Xன்னு வரும். ஸோ இப்போ Feயோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3+. அப்போ Feயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு 3 எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 3d5 4s0ன்னு வரும். ஸோ d ஆர்பிட்டால்ஸில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4s ஆர்பிட்டாலில் 0, 4pயும் 0. அப்போ சயனைடு அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேர் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகேவா? எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும் பேர் பண்ணும், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிகாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறதுனால நமக்கு 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நம்ம இதை பேர் பண்ண முடியாது. ஸோ லிகாண்ட் அப்படிங்கிறது எதுக்கு மட்டும் எலக்ட்ரான்ஸை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொனேட்ஸ் டு வேக்கண்ட் ஆர்பிட்டால். மெட்டலில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு தான் லிகாண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போது இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய முடியாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஓவராலாக 6 எடுக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ இதோட வரும். அப்போ டியில் 2வும் அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா டியில் 2 ஒரு S ஒன்று வரும், டியில் பார்த்தீங்கன்னா 3 வரும். ஸோ 6 அப்படின்னா 1 2 3 4 5 6 D2sp3 வரும். D2sp3னா ஜாமெட்ரி நமக்கு ஆக்டாஹீட்ரல் வரும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் சொன்னால் ஃபஸ்ட்டு D ஸ்டார்ட் ஆகும், அவுட்டர் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்களா sp_dன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பேர் எலக்ட்ரான்ஸ் 1 இருக்கிறதுனால மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூஸ் √3ன்னு வரும். √3க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732 bm. bm அப்படிங்கிறது இட் இஸ் த போர் மேக்னெட்டான். ஸோ 4th எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஃபோர்த் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா COF6 3-. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு, ஸோ ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா -1 × 6 -6, நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -3 -3 இஸ் ஈக்குவல் டு x - 6ன்னு வரும். ஸோ அந்த -6 இந்த சைடு கொண்டுட்டு வரவங்கள -3 + 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு x இஸ் ஈக்குவல் டு +3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3, அங்கே பார்த்தீங்கன்னா 6, ஸோ நமக்கு +3 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு 3 எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் 3d6 4 is 0ன்னு வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் d ஆர்பிட்டால் சொன்னவங்கள d5 சப்ஷெல்ஸ் வரும், எஸ்ஸுக்கு 1 வரும், d எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபில் பண்ணியாச்சு. f அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் a weak field ligand. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ளூரினாக இருக்கட்டும் இல்லை குளோரினாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாது, பேர் பண்ணாது. எப்படி நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே அன்பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், இது வீக் ஃபீல்ட் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணலை. அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், நமக்கு இங்கே லிகாண்ட் 6 இருக்குது. 6 லிகாண்ட்ஸ்னால் அப்போ இதோடு முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு அடுத்தது நமக்கு 6 ஆர்பிட்டால் நமக்கு வேணும். 6 ஆர்பிட்டால் வேணும்னு சொல்லுவாங்கள, எஸ் பியில் 3, டோட்டலாக இது வரைக்கும் 4 தான். அப்போ பிக்கு அடுத்து என்ன வரும், டி வரும். இப்போ 4pனா 4d வரும். அப்போ இதிலேருந்து நமக்கு அந்த 6 ஆர்பிட்டாலுக்கு தேவையான ஆர்பிட்டால்ஸை எடுத்துக்கும் மெட்டல். அப்போது 1 2 3 4 5 6 இந்த 5 ஆர்பிட்டால்ஸ்க்கு தான் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்படி கொடுக்கவங்கள நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா sp3 d2ன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் 4. அப்போ இதனுடைய ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹீட்ரல் ஜாமெண்ட்ரி. அண்ட் தென் இது பேரா மேக்னெட்டிசமா டயா மேக்னெட்டிசமா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் எ பேரா மேக்னெட்டிசம். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா √n × n+2. n அப்படிங்கிற இடத்துல நம்ம 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 4 + 2 6 6 × 4 24 24க்கு ரூட் எடுத்தால் 4.899 போர் மேக்னெட்டால் அப்படின்னு வரும். ஸோ என்னுடைய லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிமிடேஷன்ஸ் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். கலரை வந்து என்ன பண்ண முடியல, இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த விபிடி தியரி மூலிமா என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிடர் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட், இட் டஸ் நாட் கன்சிடர் தி அதர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். எதை மட்டும் இது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸை இதால் வந்து என்ன பண்ண முடியல, சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரே மெட்டலில் இருக்கக்கூடிய 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒன் இஸ் FeCN6 அண்ட் another ஒன் இஸ் FeF6. இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின்னாக இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பின்னாக இருக்குது. ஏன் வந்து இது லோ ஸ்பின்னாகவும் ஏன் இது ஹை ஸ்பின்னாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியல, அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ விபிடி தியரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ next one is CFT theory. So CFT theory is also known as crystal field theory. So valency bond theory க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன தியரி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா crystal field theory. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விபிடி தியரி வந்து பாண்டிங் காம்ப்ளெக்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சம் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்போ அடுத்த வர தியரி பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி தியரி. இந்த சிஎஃப்டி தியரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் மேக்னெட்டிக் பிஹேவியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய லிமிடேஷனை அடுத்த வர தியரி என்ன பண்ணுது, ப்ரூவ் பண்ணுது. This theory was originally used to explain the nature of bonding in ionic crystal. Later, it is used to explain the properties of transition metal and their complex. ஸோ நேச்சர் ஆஃப் பாண்டிங் அயானிக் கிறிஸ்டல்ஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் டிரான்சிஷன் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸையும் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிஎஃப்டி அஸ்யூம்ஸ் தட் த பாண்ட் பிட்வீன் லிகான்ஸ் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பியூர்லி அயானிக். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் லிகான்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பியூர்லி அயானிக் பாண்டாக இருக்குது. ஸோ இப்போ அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுக்கும் நடுவில்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிஃப்யூஷன் மெட்டலுக்கும் எலக்ட்ரான் ரிச் லிகாண்டுக்கும். எப்பயுமே காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும், லிகாண்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி அயானிக்காக இருக்கும். So in the coordination compounds, the central metal atom and the ligands are considered as a point charge in the case of எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா charged metal ion
are ligands, or electric dipoles in the case of metal atoms are neutral ligands. Neutral ligands are irunduchina. Third point, according to the crystal field theory, the complex formation is considering as the following series of hypothetical steps. Some steps கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களா ஒரு அசம்ஷனில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அசம்ஷன் ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொன்னாலே கற்பனையே, அவங்க ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. என்ன அசம்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள். ஸ்டெப் 1, in an isolated gaseous atom all the 5d orbital of central metal atoms ions are degenerate. Initially the ligands form a spherical field of a negative charge around the metal. In this field the energies of 5d orbital will increase due to repulsion between the electrons of the metal and the ligand. ஸோ ஒரு ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம்ஸ் இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ், அதாவது அந்த 5d ஆர்பிட்டால்ஸும் பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ மெட்டலை சுற்றி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லிகான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். அப்போது மெட்டலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஃபீல்டு க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அப்போ உள்ளே இருக்கிற மெட்டல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போ பாசிட்டிவும் வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால டியூ டு ரிப்பல்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் மெட்டல், ஸோ மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் லிகாண்டுக்கும் ரிப்பல்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 2ல் என்ன சொல்கிறாங்க, இந்த லிகான்ஸ் ஆர் அப்ரோச்சிங் த மெட்டல் ஆட்டம் இன் ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் இதை அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா bond directions தான் approach பண்ணும். To illustrate this, let us consider an octahedral field in which central metal ion is located at the origin of 6 ligands are coming from plus x, y and minus y, plus y and z and minus z and direction as shown below. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிகாண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்டா ஃபீல்டில். எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவ், இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ். ஒயில் பார்க்கும்போது இது மைனஸ், அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இசட்டில் இது மைனஸாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். நம்ம கிராஃபில் நம்ம எப்படி பிளாட் பண்ணுறோமோ அதே டைரெக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 லிகாண்ட்ஸ் வரும். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். As shown in the figure, the orbitals lying along the axis dx square minus y square and dz square orbitals will experience strong repulsion and raise the energy to greater extent. The orbital will lobes directed between the axis dyz xy dyz and dzx. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு எந்த ஆக்சிஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டால் சொல்லும்போது 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஆர்பிட்டாலான dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அண்ட் தென் dz ஸ்கொயர் ஆர்பிட்டால்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த d ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 5 ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ளிட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா dxy dyz அண்ட் தென் dzxனாலும் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அண்ட் தென் dz ஸ்கொயர் இந்த மாதிரி என்ன ஆகுது, d ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Up to this point the complex formation would not be further. However, when the ligands approach further, there will be an attraction between negative charged electron and positively charged metal ion. The resultant net decrease in energy, the decreased energy in driving force of the complex formation. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் க்ளவுட், அதாவது மெட்டல் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுவும் லிகான்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் பண்ணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்ராக்ஷன் பிட்வீன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அயான். ஸோ மெட்டல் எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டில் 2 ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. ஒன் இஸ் ஆக்டாஹீட்ரல் அண்ட் தென் டெட்ராஹீட்ரல். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸோ 5th லெசன்ஸில் சம் தியரிஸ் பார்த்தோம், வேலன்சி பாண்ட் தியரி. அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து சிஎஃப்டி தியரி பார்த்தோம். ஸோ சிஎஃப்டி தியரியில் 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டெட்ராஹீட்ரல் அந்த ஆக்டாஹீட்ரல் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT.
கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.